பாளையக்காரர்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னா உங்களோட ஸ்கூல் லைஃபை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட ஓனர் விஜயநகர பேரரசு. ஒரு ஓனரால ஃபுல் ஸ்கூலையே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. அதனால பிளான் பண்ணி ஒரு பிரின்சிபலை அப்பாயிண்ட் பண்றாரு. அவருதான் மதுரை நாயக்கர். மதுரை நாயக்கரும் யோசிக்கிறாரு, என்னடா இங்க 2000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல இருக்காங்களே, நம்ம ஒருத்தரால மேய்ச்சிட முடியுமான்னு யோசிச்சு ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் டீச்சர் அப்பாயிண்ட் பண்றாரு. அந்த கிளாஸ் டீச்சர் தான் பாளையக்காரர்கள். கிளாஸ் டீச்சரோட வேலை என்ன? கிளாஸ டிசிப்ளினா பாத்துக்கணும், பசங்க ஷூ போட்டுட்டு வரலனா ஃபைன் வாங்கணும், ஆனுவல் டே வந்துச்சுன்னா காம்படிஷனுக்கு பிள்ளைங்களை அனுப்பணும். இதுதான் உங்களோட வேலை. இதே மாதிரிதான் பாளையக்காரர்களும். வரி வசூல் பண்ணணும், மக்கள் பாதுகாப்பை கவனிக்கணும், போர் வந்தா படைகளை அனுப்பணும். ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஓவர் கான்பிடென்ட் ஆன டீச்சருங்க என்ன நினைச்சாங்க, பிள்ளைங்களே நம்ம பக்கம் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்மள பார்த்தா பயப்படுறாங்க, நம்ம ஏன்டா பிரின்சிபல் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. இவங்க இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது விஜயநகர பேரரசு, அதான் நம்ம ஸ்கூலோட ஓனர் ரொம்ப வீக் ஆயிட்டாரு. இவரு வீக் ஆனதுனால மேனேஜ்மெண்ட் அப்படியே மாற தொடங்குச்சு. ஃபர்ஸ்ட் நவாப் வந்தாங்க, அடுத்தது ஆங்கிலேயர் வந்தாங்க. இவனுங்க என்ன சொன்னானுங்க, இனிமே ஸ்டூடெண்ட் மட்டும் ஃபீஸ் கட்டக்கூடாது, எட்ரா ஃபீஸ் டீச்சரே பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, இத்தனை வருஷமா நம்ம பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம கிட்டே வந்து ஃபீஸ் கேட்கறாங்கன்னு இவங்க கொந்தளிச்சிட்டாங்க. அப்படின்னு இவங்களுக்கு பயந்துட்டு சில டீச்சர் ஃபீஸை கொடுத்துட்டாங்க. ஆனா சில பேர் போராடிட்டே இருந்தாங்க, நாங்க என்னத்துக்குடா உங்களுக்கு ஃபீஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போராடினவங்க தான் நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், ஊமைதுரை, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த போராட்டத்துல வெடிச்சதுதான் நம்மளோட பாளையக்காரர்கள் புரட்சி. முக்குளத்தோர்னு ஒரு இல்லாத ஒரு பொய்யான கதையை தொடர்ச்சியாக 33ல இருந்து ஒரு குரல் எழுப்பிக்கிட்டு மீடியாக்களையும் ஊடகங்களையும் ஒரு பொய்யான போக்கை உருவாக்கி அது திட்டமிட்டு கட்சி தலைமைகளுக்கு அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அப்ப முக்குளத்தூர் என்பது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சமூகமே இல்லை. இடஒதுக்கீடு பட்டியல்ல முக்குளத்தூர்னு ஒரு பட்டியல் இருக்கா? இல்ல. இங்க இருக்கிறது அகமுடையர்னு இருக்கு, கல்லர்னு இருக்கு, மறவர்னு இருக்கு. 3 சமூகங்கள் தான் இருக்கு. இது மறவர்கள்ல பல உட்பிரிவுகள் இருக்கு. அதுதான் உட்பிரிவா இருக்கு. கொண்டைங்கோட்டை மறவர், ஆப்பநாடு மறவர், கருமறவர், காரண மறவர், இதுதான் உட்பிரிவா இருக்கும். தவிர மறவர் என்பது பொது சமூகம். இதுதான். இதை நீங்க உட்பிரிவா பார்க்காதீங்க. முக்குளத்தோர் கீழே இருக்கிறது கல்லர் மறவெல்லாம் உட்பிரிவு அப்படின்னு தொடர்ச்சியாக வரலாறு தெரியாத சில பிற்போக்குவாதிகள் தொடர்ச்சியாக அந்த குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பல்லர்களுடைய சமூகம் குமரிக்கண்டத்திலேயே பாண்டிய மன்னர் மரபுல தோன்றிய பழைய தமிழ் சமூகம். அந்த சமூகத்தினுடைய பேரரசனாக இருந்தவன் தான் முருகன். முருகன் வழி வந்தவர்கள் குமரிக்கண்டத்து பழைய தொல்தமிழர்கள் தங்களை வேளாளர் என்று சொல்லிக் கொள்வதில் பொருள் உண்டு. இன்னும் சிறப்பாக அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் தங்களை குடும்பர்கள் என்று அழைத்துக் கொள்வதில் பொருள் உண்டு. இன்னும் கூட அவர்கள் விரும்பினால் முருக வழி வேளாளர் என்று சொல்வதில் கூட பொருள் உண்டு. பரம்பரையின் ஒரு கொடூரமான சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து உன்னை சட்டத்துறை அமைச்சராக்கியிருக்கிறார் உங்களுடைய முதல்வர். அப்பதான் எனக்கு ஒரு போன் கால் வந்தது. நம்ம மூத்த ஒரு தலைவர், நம்ம மதிக்கக்கூடிய ஒருவர். அவர் போன்ல பேசினதை நாங்க அவர் பேரை குறிப்பிடலாமன்னு தெரியல, அதனால அவர் பேரை தவிர்த்து விட்டு பெரிய பார்லிமெண்டரியன், பல காலங்களாக ஒரு 40-50 ஆண்டுகளாக திராவிட அரசியல் ஊறி வந்தவர், ஒரு தனி கட்சியின் தலைவர். அவருக்கு அனுப்பிச்சு கேட்டாரு, தம்பி நீங்க உஸ்லம்பட்டியா அப்படின்னாரு. ஆமாண்ணே உஸ்லம்பட்டியா அப்படின்னு. ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. அதாவது குற்ற பரம்பரையின் ஒரு கொடூரமான சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து உன்னை சட்டத்துறை அமைச்சராக்கியிருக்கிறார் உங்களுடைய முதல்வர். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுனார். அப்பதான் ஒரு ரியலைசேஷன் வந்தது. அப்பதான் எனக்குள்ளே ஒரு ரியலைசேஷன் வந்தது. இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவத்தை என்னை போன்ற பலரை உருவாக்கி சத்தமே இல்லாமல் அமைதியாக முதல்வராக இங்க இருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர். எங்களை மாதிரி பலர். ஏன்னா நாங்கெல்லாம் எந்தவித பெரிய பணபலமும் கிடையாது, எந்தவித பெரிய பின்புலமும் கிடையாது, அரசியல் பின்புலமும் கிடையாது, பெரிய பணபலமும் கிடையாது, 3-4 தலைமுறை அரசியல்வாதிகளும் கிடையாது. எங்களை மாதிரி பலரை உருவாக்கி பலரை அமைச்சராக்கி பல நடக்க முடியாத விஷயங்களை செய்து காட்டிய ஒரே ஒருவர் எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள். ஏன்னா அவருக்கும் மக்களுக்கும் அவருக்கு 2 பேருக்கும் உள்ள கனெக்ட் யாருக்கும் இதுவரை எங்களோட அரசியல் வாழ்க்கையில் யாரும் பார்க்காத ஒண்ணு. ஏன்னா அவரோட டிராவல் பண்ண ஒவ்வொரு நாளும் பாக்குறோம். மக்கள் அவரோட இருக்கிற ஒரு கனெக்டும் மக்கள் தலைவர் மீது வச்ச கனெக்டும் வேற லெவல். ஸோ அதையெல்லாம் பார்த்து அவரோட டிராவல் பண்ண என்னை மாதிரி ஒரு உஸ்லம்பட்டின்னு ஒரு கடைக்கோடி ஒரு ஆதி கிராமத்திலிருந்து வந்த என்னை இங்கே சட்டத்துறை அமைச்சராக்கி, இங்கே மின்சாரத்துறை அமைச்சராக்கி, மேலும் பல துறைகளுக்கு அமைச்சராக்கி என்னை இங்கே பணியாற்ற வைத்த என்னுடைய தலைவருக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு, தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பாட்டுக்கு பாண்டியரை தேடி போறேன்னு போய் இந்த திருநெல்வேலியாட நின்றாது. நீ தேடினா பாண்டியரை தேடினு வச்சுக்கேன், சிவகங்கையில இருந்து திருநெல்வேலிக்கு தான் போவேன். அதுக்கு பிறகு வண்டி போகாது. ஆனா பாண்டியரை தேடும் போது உலகம், நான் கேரளால இருந்து கிரேக்கம் வரைக்கும் போனேன்னு வச்சுக்கேன், அங்க பூரா பள்ளனா தேடிப்பேன் பாண்டியன். எழுதி வச்சுக்கோ. 3 மாவட்டத்துல தான் பேசுவேன். முக்குளத்தூர் லாவி பேசுவேன், திராவிட கட்சிகளை போய் ஆதரிப்பேன்.